வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் நான் இதான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாச்சு? அந்த ஒரு 8:30 to 8:45 ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதில் மினிமம் ஒரு 4 பிள்ளைங்க பொத்து பொத்துன்னு கீழே வாங்கி வாங்கி விழுறாங்க. எங்களுக்கு அது 10 சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, 150 பேர் சாப்பாட்டுக்காக இங்கே அப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. ஒரு வாலண்டியர் ரீசெண்டாக பேசும்போது சொன்னாங்க, புது வாலண்டியர் படுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு தாத்தா, சாப்பிட்றீங்களாம் கேட்டோன்னா பதறி அடித்து எழும்பி உட்காந்தாரு. அவர் ஒரு மாதிரி மிரண்ட மாதிரி உட்காந்தாரு. என்னன்னு பார்த்தா அவர் பசியில் தூங்கியிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு வேளை நான் அவரை விட்டுருந்தேன்னா அவர் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்னைக்கு நான் ஒரு வேளை அவர் கொடுக்கலன்னா என்னென்ன ஆயிருக்கும். நான் அன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றிட்டேன்னா எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ரோட்டில் உட்காந்து ரோட்டில் இருக்கிற மனுஷங்களை கூட்டிகிட்டு உட்கார வச்சு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணோம். அவங்களுக்கு எப்படின்னா பாதி பேர் எப்படின்னா என் பிள்ளைங்களே இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் மாகாப்பா அண்ணன் வந்தார், அபிஷேக், ஐஸ்வர்யா ராஜேஷ்லேருந்து, சரத்குமார் சார்லேருந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது ஒருத்தவங்ககிட்ட சொல்ல முடியாமலுமே இருக்காங்க. நம்ம ஆதரவற்ற நிலைங்கிறது பசியை மட்டுமே நினைக்கிறோம். பசி மட்டும் இல்லைல்ல. லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினோன்னே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க நிறுத்தவே இல்லை. அப்புறம் கேட்டால் என் பிள்ளையோட பிறந்தநாள் இன்னைக்கு, இவன் ஏன் பிறந்தானே எனக்கு தெரியல, இன்றைக்கி மத்தியானம் எனக்கு சாப்பாடு அவனுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. அந்த பையன் பிளைண்டு, மென்டலி சேலஞ்ச்டு. அந்த பையன் எல்லாருமே நாங்கள் அப்படியே உடஞ்சிட்டோம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன டிசைட் பண்ணோன்னா, இவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவனுக்கு இங்கே ஹாஸ்டலில் போட்டு விட்டோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிங்க. ஏன்னா நம்ம கூட வந்திருக்கிற ஒரு கெஸ்ட்டும் அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் சும்மா ஜென்ரலாக இப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும்? ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பாடாக போட்டுடலாமே, அது என்ன அரிசி கூட ஒரு கை அள்ளி போட்டோம்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டுடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் டெய்லி செய்யணும், 365 நாளும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? டெய்லி செய்யணுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு டெய்லி ஒருத்தருக்கு எப்படி கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு லேசாக ஏதாவது ஒன்று தோண வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி தான் ஒருத்தர், நார்மலான ஒரு ஆள் தான், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர் தான், ரொம்ப டாப் டக்கர் ஹை கிளாஸ் ஆச்சா பூச்சாலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷன். ஒரு நாளைக்கு இன்னும் அரௌண்ட் சென்னையில் 400 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காருங்க, இலவசமாக. ரோட் சைடில் இருக்கிறவங்க, யாரும் ஆதரவு இல்லாதவங்க, எப்படா சாப்பாடு கிடைக்கும், யாராவது சாப்பாடு வந்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்றவங்க, வேலை செய்ய முடியாதவங்க, ரோட்டில் ஆதரவற்ற நிலையில் எத்தனையோ பேரை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஆட்களுக்கு தேடி தேடி போய் கொடுக்குறாரு. சிறுசாக ஆரம்பித்தது, சும்மா டெய்லி ஒருத்தவங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி தேதிக்கு ஒரு என்ஜிஓவே உருவாக்கி, ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படிங்கிற பேரில் ஒரு என்ஜிஓ உருவாக்கி நிறைய வாலண்டியர்ஸை வச்சு இதை ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் போட்டு டெய்லி ஒரு 400 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காருங்க. எப்படிப்பா அவர் காசு வருது, என்ன ஏது, எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? சும்மா எதையா சொல்லாதப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா டைரெக்டாகவே அவர் நம்ம கூட இருக்கார். திரு ஆலன் சாமுவேல் அவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த சந்தேகம்லாம் இப்போ இருக்கும்ல, எப்படி காசு வரும், எப்படி செய்வாங்க, யாரை வச்சு செய்கிறாங்க, எப்படி இது தொடங்கினாங்க, ஏன் சாப்பாடு கொடுக்குறாங்க, இதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, சும்மா அவங்க வீட்டில் 4 பேருக்கு அது சோத்தை ஆக்கணுமா சாப்பிட்டோமான்னு இல்லாமல் இது ஒரு வேலை நீ ஏன் செஞ்சிட்ருக்காங்க, எல்லாமே இன்றைக்கி நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், நம்ம பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் திரு ஆலன் சாமுவேல் அவர்கள், நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு நான் இதான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாடு டெய்லி போடணும் அப்படிங்கிறது எடுத்தோடனே நாளே 400 பேருக்கு போடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்களா? எப்படி இது ஆரம்பிச்சிச்சு? சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாச்சு? ஓகே, நம்ம இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதில்ல 2020 ஆரம்பிச்சது. ஸோ அப்போ மார்ச்லலாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. மார்ச் மாதம் தான் கரெக்டாக, மார்ச் 21. ஆமாம், அந்த டைமில் ஃபுல் லாக்குன்றது வந்தது. அது வேறு நியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். நம்மளை சுற்றி நடக்கும்போது அது நிஜமாக நடந்ததுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போது எனக்கு 2 பிள்ளைங்க, ஒய்ஃப், நாங்கள் இருக்கும்போது அந்த இடமும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. வெளியில் வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸுக்குமே ஒரு தடங்கள் இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் இன்கம் இல்லாத ஒரு சோர்ஸ் இருக்கும்போது இப்படி தான் இருக்குது, இதுதான் வாழ்க்கை, எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்க போகிறோமா அப்படின்ற கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சென்னையில் தான் இருக்கும். நார்மலான டே டு டே லைஃப் நடக்குது. மார்ச் முடியுது, ஏப்ரல் முடியுது, அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இந்த ஏப்ரல் எண்டு வரும்போது மக்கள் அதாவது எங்கள் பக்கத்தில் ஒரு ஏரியாவிலேருந்து அரிசி கிடைக்குமா, பருப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டது பயங்கர வித்தியாசமாக இருந்தது. கேட்டை தட்டி அரிசி கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கிடையாது. எதுக்காக ஒருத்தவங்க அரிசி கேட்குறாங்கன்றது நம்ம என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நம்ம வீட்டில் இருந்து அரிசி கேட்டு வேறு என்ன பண்ண போகிறாங்களா அப்படின்றதுலாம் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. ஆனால் கூட்டமாக ஒரு வீடாக தட்டி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், எங்கேயோ ஏதோ ஒரு தட்டுப்பாடு மாட்டிகிட்டு இருக்குதுன்னு. அப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொல்கிறோம், சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, வாங்குறதுக்கும் பணம் இல்லை, ஸோ தரமாட்டுறாங்க. ஏழை மக்கள்.
ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, பூக்கார வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ன்றவங்க, இவங்க எல்லாருமே லாக் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தினந்தோறும் கூலிகள் கிடைக்குது. அது ஒரு ஒரு மாதத்துக்கு வேற அந்த வட்டி வாங்கி இந்த வட்டி வாங்கி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அடுத்த மாதத்தில் முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன பண்ண போகிறேன்றது ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் சேவிங்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே லாக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னும் போது எங்களால் ஒன்றுமே தெரியல. ஸோ என்ன பண்ணுவோம்னா, இந்த அரிசி பருப்பு கேட்குறத கொடுத்துட்ருந்தோம். சரி, இதுக்கு பதில் என்ன பண்ணலாமே, என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நம்ம செய்கிற சாப்பாடில் ஒரு 10 சாப்பாடு எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சிடலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அரிசி பருப்பு கொடுக்காங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்போ நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இது சாப்பாடுக்கு தான் போகுதுன்னு இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சது, இதை வாங்கி வேற எங்கேயா கொடுக்க போகிறாங்களா, என்ன நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுச்சு. ஸோ அப்போ சாப்பாடை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படி அரிசி ஆரம்பிச்சு வாங்கி அவங்களே சமைக்க தான் போறாங்க. அத நம்மளே சமைச்சு குடுத்துருவோம். சமைச்சு சாப்பாடாக நாங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு செய்கிறோமோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதை கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, மெயின் ரோட்டில் போயிட்டு எங்கேயாவது இருக்கிற ஏரியாவில் இருக்கவங்களுக்கு போய் பார்ப்போமேன்னு கொடுக்க போனோம். ஒரே ஒரு நாள் தான் போனோம். எப்படி ஒரு 100-150 பேர் இருந்திருப்பாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒரு 10 சாப்பாடு. ஸோ அந்த வண்டியை சுற்றி ஆளுங்க குமிஞ்சோன்னே எங்களுக்கு அது புரியல. ஏன்னா அதை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ தான் சொல்கிறாங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ வீட்டில் பிள்ளைங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இது நம்ம ஓவராக போய் எக்ஸ்போஸ் பண்ணுறோமா என்னன்ற இப்படிலாம் பயந்து ஒரு வாட்டி போனோம், போகல, அதோட நிறுத்திட்டு வீட்டில் வந்து நிறுத்தணும். ஆனால் மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இல்ல 10 சாப்பாடு நீங்க எடுத்துட்டு போறீங்க. 150 பேர் சாப்பாட்டுக்காக இங்க அப்படி நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு மாரி ஆயிரும்ல. என்னடா இது? ஃபீலிங் ரொம்ப இருந்தது. அதே நேரத்தில் பயமும் ரொம்ப இருந்தது. பயமும் இருந்திருக்கும். ரொம்ப பயம் இருந்தது. ஸோ அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஓகே நம்ம பண்ணுறதை நிறுத்த வேணாம், நம்ம பண்ணுவோம், வீட்டில் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுப்போமே அப்படின்றது. என்ன பண்ணோன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டு வாசலில் வச்சுட்டு சாப்பாடு யார் வேணாலும் எடுத்துக்கோங்கன்ட்டு ஒரு போர்டு மாதிரி ஒன்று எழுதி அங்கே வச்சுருந்தோம். நாங்கள் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கூட இருக்காது, நாங்கள் வெளியே வருவோம். ஏன்னா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசிக்கலி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன யோசித்தோம்னா, நம்ம கையிலேருந்து ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கும்போது அது அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ நம்மக்கிட்ட கை ஏந்துறோன்ற மாதிரி நினைக்கக்கூடாது, நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு வச்சது தான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். வெளியில் சாப்பாடு வைப்போமேன்னு. அது டக்குன்னு டெய்லி காலி ஆகிட்டு இருந்தது. எங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மன திருப்தியாக இருந்தது. இதில் மெயினாக என்ன கண்டுபிடிச்சோன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். வருமானம் இல்லை, பயங்கள் இருக்குது, பிள்ளைங்கள வச்சுருக்கோம். இது எல்லாம் ஒரு மாதிரி இருந்த ஒரு சிச்சுவேஷனை திடீர்னு பயங்கர ஒரு சமாதானம், பயங்கர ஒரு 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 பயங்கர ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலு. நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கிறோம். எங்களோட மாற்றங்களே நிறைய தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். உடனே நாங்களே ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்க சொல்லி, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்னோட நெய்பர் இருக்காங்க. என்னோட நெய்பர் அவங்க கிட்ட இந்த விஷயத்த நாங்கள் பேசுகிறோம். மாடியில் நின்று தான் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுவோம் அந்த டைமில். ஸோ மேலே இருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோன்னொன்னே, என்ன புண்ணியத்தை நீங்கள் மட்டும் தனியாக வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்களா, நாங்களும் நாளையிலேருந்து பண்ணுறோன்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டெய்லி ஒரு 10 சாப்பாடு கொடுக்குறோன்றாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, 20 சாப்பாடு ஆச்சு. இதை ஒரே இடத்துல வைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களே தான். ஸோ 20 சாப்பாடை ஒரே இடத்துல வைக்கிறோம். இப்படி ஆரம்பித்தது தான் அது. அப்படியே அந்த 20 சாப்பாடு என்ன பண்ணோன்னா, 2 பேரும் ஃபேமிலியாக சேர்ந்து இன்னும் கொஞ்சம் செய்யலான்ட்டு அந்த கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் ஈஸாவாக அந்த லாக்டவுன் இருக்க போது ஒரே வீட்டில் இருந்துட்டு நாங்கள் 100 சாப்பாடு செய்ய ஆரம்பிப்போம். 2 லேடிஸ் சேர்ந்து சமையல் செஞ்சு, எங்கள் வீடு எப்படின்னா இது மாதிரி இருக்கும், கிச்சன் மாதிரி இருக்கும். வீடே கிச்சனா? ஆமாம், ஹாலில் இருக்க பெட்ரூம் எல்லாமே நார்மலாக பெட்ரூம்குள்ளே எல்லா திங்ஸும் போய் ஹால் ஃபுல்லாகவே கிச்சன் லெவலில் இருந்தது. இது உங்கள் குழந்தைங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நாங்கள்லாம் தாயம் விளாண்டோம், கேரம் போர்டு விளாண்டோம், இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஜென்ரலாக பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு உரிக்கிறது கொடுப்போம், கழுவுறது கொடுப்போம், பேக் பண்ண கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு. ஸோ 3 பசங்க சேர்ந்து இந்த மாதிரி 2 பேர், 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் 100 சாப்பாடு. எனக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ளே என்ன ஒரு சுடு தண்ணி தான் எனக்கு மேக்ஸிமம் வைக்க தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தவன் நான். ஆனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இது இப்படி தான் கட் பண்ணணும், இந்த நேரத்தில் போடணும், இப்படி சமைக்கணும், இந்த நிறைய விஷயங்கள் பார்த்து. ஸோ அப்போ 100 சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தைரியமாக வெளியில் வந்தோம். காலை வச்சு வெளியில் வந்து எங்கே அங்கே 150 பேர் இடத்துக்கு சாப்பாடு தேவைப்படுதோ அங்கே வெளியில் போய் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ எங்களை சுற்றி எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி நிறைய பேர் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேண்டான்னு. ஏன்னா இந்த 2வது ஃபேமிலி ஜாயின் பண்ணவங்க, அவங்க அப்பா இறந்து ஒரு மாதத்தில் இதுக்குள்ளே வராங்க. அப்பாவே போயிட்டார், என்னத்தை நீ பண்ண போகிறோம், வாங்க, இது பயந்து நம்ம உள்ள இருந்தோம்னா நம்மளும் தான் சாவோம் அப்படின்ட்டு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வேவ்லலாம் எப்படி இருந்ததுன்னா, யார் இறந்த பிறகு அவங்க பாடியை கூட காமிக்காமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மென்டல் ஆக்னியில் இருக்கும்போது, ஏன் நம்ம இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு தைரியம், எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்து பார்த்துக்கலாம், நம்ம நல்லது தானே பண்ண போகிறோம், அதுக்கு மேலே நமக்கு வந்ததுன்னா வந்துட்டு போட்டோம் அப்படின்ற இறங்கினது தான். டச்சோடு இன்றைக்கி வேறு சொல்கிறேன், எனக்கு கோவிடே அஃபெக்ட் ஆகலை. நான் தெருவில் இல்லாத நாள் கிடையாது அந்த 2 வருஷம். எல்லா நாளும் ரோட்டில் இருப்போம், மத்தியானமும் நைட்டும் போய் கொடுப்போம், எல்லாரையும் போய் பார்த்துருக்கோம். எந்த பெரிய சேஃப்டி மெஷர்ஸும் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒன்றுமே நடந்தது கிடையாது. ஸோ அப்படி ஆரம்பித்தது 10லேருந்து ஆரம்பித்து 100 போச்சு.
அதுக்கப்புறம் ஜூலை மாதம் தான் என்ன பண்ணோம்னா மக்கள்கிட்ட வந்து கேட்போன்ட்டு, ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அது வேறு நாங்களே சப்போர்ட் உள்ள பம்பின் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஜூலை 2020 தான் ஆன் 4th ஜூலை 2020 ஆரம்பித்தோம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட கேட்போன்ட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் சப்போர்ட் சிஸ்டம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. 50, 100 இன்னும் வேறு புக்ஸில் எழுதி. அதான் நான் அடுத்து கேட்க வந்தேன் அவங்ககிட்ட, ஃபண்டிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கோவிட்ல அவங்கவுங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கே காசு கிடையாது, சம்பாத்தியம் இல்லை. நீங்கள் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி காசு வந்துச்சு? இருந்த காசு வச்சு செஞ்சுட்டீங்க? ஆமாம், 3 மாதம் அப்படி தான் பயங்கர தாம்தம்னு செஞ்சுட்டு இருந்தோம். அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் குறைய தானே பயம் வர ஆரம்பிச்சு. அந்த பயத்துலேயும் இருந்தோம், பட் ஆசையும் ரொம்ப. இது எப்படின்னா குட் அடிக்ஷன் பேட் அடிக்ஷன் மாதிரி எங்களுக்கு இந்த அடிக்ஷன் பயங்கரமான இதாக இருந்தது. எங்களால் வீட்டிலே இருக்க முடியாது, அங்கே போகலன்னா எங்களால் இருக்கவே கூட முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி போகணும் போது தான் இந்த ஜூலை மாதம் மக்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சது தான். ஜென்ரலாக போயிட்டு கேட்குறோம். இப்போதான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், என் ஒய்ஃப் தான் பேர் வச்சாங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் வைப்போம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்படி தான் வச்சு ஓப்பன் பண்ணுது. நாங்களே அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி எவ்ரிதிங் வாஸ் டன் பை அஸ் தான். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி சப்போர்ட்ஸ்ன்னு ஸ்லோலி 1 by 1 வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி உள்ளே வந்தாங்க. அப்போது ஒரு 70-80 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உள்ளே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் மாகாப்பா அண்ணன் வந்தார், அபிஷேக் எப்படின்னா எல்லா இவங்களையும் ஓவராலாக இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரையும் ஒரு பிரிட்ஜாக கனெக்ட் பண்ணி விடுவார். நான் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், பேங்கிங்கை நான் பார்க்குறேன் என்ன செலவாகுதுன்னு தெரியும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ் உள்ள வர ஆரம்பித்தாங்க. செலிபிரிட்டிஸ் உள்ள வந்து அவங்களே வவுச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்லேருந்து சரத்குமார் சார்லேருந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. பிகாஸ் ஐ கெப்ட் மை புக்ஸ் வெரி ஓப்பன். இதான் நடக்குது, இதுதான் தேவைகள், இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றது. அவங்கெல்லாம் இப்போ எப்படி டொனேட் பண்ணாங்களா இல்லை பீப்புள் வந்து டொனேட் பண்ணுங்கன்னு? சிலவங்க டொனேட்டும் பண்ணி வாய்ஸ் அவுட்டும் கொடுப்பாங்க, ஷவுட் அவுட்டும் கொடுப்பாங்க. சிலவங்க வாய்ஸ் அவுட் மட்டும் கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் இவங்க தான் கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க. 2 பக்கத்துலேயும் இருந்தாங்க. சிலவங்களாம் எப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இப்போ எங்களுக்கு தூத்துக்குடியில் ஒரு கிச்சன் இருக்குது. அது எப்படின்னா உப்பளம் சொல்லுவாங்கள்ல, உப்பு செய்கிற இடம். ஸோ அங்கே இருக்கிற அந்த டவுன் ராடனில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எப்படின்னா அவங்க ஒரு 3-4 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க உப்பு வேலை செய்கிறவங்க காலையில் போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க கிளம்பி குளித்து சாப்பிட்றது வரை அவங்களே பண்ணிவிட்டு அவங்களே கிளம்பி வெளியே வருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அதாவது அவங்க பேரண்ட்ஸ் போயிடுவாங்க, இந்த குழந்தைங்க அவங்களே கிளம்பி சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அதுதான் அவங்களோட லைஃபோட மெத்தடாலஜி உப்பளத்தில். ஆமாம். ஸோ இதை நாங்கள் பார்க்கணுமேன்னு பார்க்க போகிறோம். அப்படியே இருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பிள்ளைங்க கொஞ்சம் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் போயிட்டு ரேண்டம் செக் பண்ண போவோம். பேசிக்காக ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக, இந்த உப்பளம்ல வேலைக்கு போகிற அப்பா அம்மாவினுடைய பிள்ளைங்க ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். ஸோ காலையில் அந்த ப்ரேயருக்கு போகும்போது ஜென்ரலாக ஒரு பப்ளிக் மாதிரி சோஷியலாக உள்ளே போய் நிற்கும் போது அந்த ஒரு 8:30 to 8:45 ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு 9:30-10 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. அந்த அசம்பிளி எல்லாமே முடிக்கும்போது அதில் மினிமம் ஒரு 4 பிள்ளைங்க பொத்துன்னு கீழே விழுறாங்க. இது ஏன்னு புரியலன்ட்டு அவங்க கிட்ட கேட்டால் அவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, இது டெய்லி நடக்கும். ஏன்னா காலையில் சாப்பிட்ருக்க மாட்டானுங்க, வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு வந்துடும்ல சாப்பிட்ருவாங்க, சத்துணவு வந்துடும். எங்களுக்கு அது ஓகே வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறோம், பட் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஏதோ ஒரு விதத்தில் எஜுகேஷன் வித்தியாசம் வரப்போதே அப்படின்ட்டு ஒன்று தோணுச்சு. எங்கேருந்து தைரியம் வந்ததுலாம் தெரில. சரி ஆரம்பிச்சிடலான்ட்டு ஒரு இதை சைன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் அங்கே கிச்சனை. அப்போ எங்களுக்கு எந்த பேலன்ஸும் கிடையாது, எந்த தைரியம், அதாவது எந்த நிறுவனமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. தைரியமாக வந்து 35 ரூபா கொடுக்குறாங்க, சாப்பாடு நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி 1 year முடிஞ்சிச்சு அந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சு. அதில் என்ன அட்வான்டேஜ் நான் கண்டுபிடிச்சோன்னா 30% ஹைக் இன் தி அட்மிஷன். அதாவது அகாடமிக்கில் அட்டெண்டன்ஸ்லேயே 30% ஹைக்கு. அதாவது நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு காலை உணவு கொடுக்குறீங்க. ஆமாம், காலை. அதனால அந்த பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய மாணவர்கள் 30% கூடியிருக்காங்க. ஏன்னா காலையில் சாப்பாடு கிடைக்குது. ஸோ சாப்பிட்றதுக்காக உள்ளே வந்துடுறான், நல்ல படிப்பு கொடுத்துட்றாங்க. இப்படித்தான் மதிய உணவு திட்டமே தொடங்குச்சு. இதை ஞாபகமாக இதை ஒரு நோக்கமாக வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. ஆமாம், சாப்பிட்றதுக்குன்னாவது பள்ளிக்கூடத்துக்குள்ளே வருவானே அப்படிங்கிறதுனால தானே காமராஜர் தொடங்குனது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இதெல்லாம் ஒரு லக்ஸுரின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுலேயே ஏமாற்றி வர முடியாதவனை என்ன பண்ணலாம், ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் மற்ற பசங்க கொஞ்சம் எதாவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்க மட்டும் அப்படியே சும்மா விளையாடிட்டே சுற்றுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க டைவர்ட் ஆகணும்னு சுற்றுங்க. நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. என்ன பண்ணலாம், பழம் எல்லாருக்கும் கொடுப்போம், ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுப்போமேனு.
அது என்னன்னா அது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. சரி ஏதோ ஒண்ணு நமக்கு இங்க கிடைக்குது அதுல வந்துருவோமேன்னு. அப்படி வந்து அங்கே ஒண்ணு நடந்துட்டு அங்க இருக்கு. ஒண்ணு சரி நடந்தது. இது ரூ. 35 சொன்னீங்கல்ல, என்ன ரூ. 35 நம்பின்னு சொல்லி இப்ப ஓகே. Instagramல பேஜ் ஆரம்பிச்சீங்க. நீங்க மக்கள்ட்ட இருந்து பணம் வருதுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி ஃபண்டிங் மக்கள் குடுக்க ஆரம்பிச்சாங்க? இந்த செலிபிரிட்டீஸ் ஷவுட் அவுட் குடுத்தோன உங்களுக்கு பணம் குடுக்க ஆரம்பிச்சாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு செலிபிரிட்டீஸ் வரல. பிகாஸ் 1 இயர்க்கு யாருமே சப்போர்ட் பண்றது. ஏன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியணும். அந்த டைம்ல நெறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இந்த உதவி பண்றதுக்கு நெறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஸோ செலிபிரிட்டீஸ்க்கு ஒரு ஷுவர் தெர்ல. இது நிஜமா நடக்குதா? இந்த பணம் உள்ள வந்து இவனுங்க சாப்பிடாம அங்க போடுறானுங்களா? ஏன்னா என்ஜிஓன்ற ஒரு நிறுவனமே ஒரு ஒரு டாபூன்ற ஒரு லெவல்ல மாட்டிட்டு இருக்குது. ஏன்னா எங்க போகுது இந்த பணம்? யார் யூஸ் பண்றா? நிஜமாவே மக்களுக்கு போதா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும்போது, ஓகே இதுல ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு வந்தோம். ஒண்ணு என்ன பண்ணோம்னா, ப்ரிக்கரிங் காஸ்ட்ட எவ்வளோ அடிமட்டத்துக்கு தள்ள முடியுமோ தள்ளுவோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு எய்ம் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருந்தோம். எங்கெங்க வாங்குறோமோ அவங்க கிட்ட விஷயத்த சொன்னோம். நீங்க இப்படி பண்றதால இந்த மாரி ரீச் ஆக போகுது. உங்களுக்கு பேசிக்கா நீங்க எங்கேயோ சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, சில அரிசிங்க ஒரு ஒரு சில கடைங்கள்ல வச்சிருக்கிறது, அவங்க ஃபேமிலிங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில வாங்குவாங்க. அந்த அரிசிய கேட்டு டிமாண்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சோம். எண்ணெய் எங்க டிமாண்ட் பண்ணி வாங்க முடியுமோ, அந்த லிங்க் எடுத்துட்டு, எங்க சீப்பஸ்ட் எண்ணெய் கிடைக்கும், பட் குட் குவாலிட்டி. ஒண்ணு மட்டும் ரொம்ப மேக் ஷூர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி. என்ன சமைக்கிறோமோ, அத நாங்க சாப்பிடணும். என் புள்ள சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அது வெளியில போணும். அது இன்னைக்கு வரை நடக்குது. நாங்க அங்க கிச்சன்ல என்ன சமைக்கிறோமோ, நாங்க யாராவது ஒருத்தவங்க வீட்ல அத சாப்பிட்டே ஆவோம். ஏன் அப்படின்னா, அதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ அப்பதான் பார்க்க முடியும். ஏன்னா எங்கள நம்பி 400 பேர் சாப்பிட போறாங்க. ஸோ இந்த ஒரு குடும்பத்த சாப்பிட்டா தான் அது தெரியும். அது நிஜமாவே ஒழுங்கா போதா இல்லையான்றதுக்காக ஃபர்ஸ்ட்லேருந்தே அதை மேக் ஷூர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ப்ரிக்கரிங் காஸ்ட்டை குறைக்க பார்த்தோம். எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியும். ஸோ குறைக்கும்போது ஒரு சாப்பாடு தரமான சாப்பாடு குடுக்கும்போதே ரூ. 35 குடுக்க முடிஞ்சுது. தாராளமா குடுக்க முடிஞ்சுது. எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைகள் கிடையாது. பிகாஸ் எங்களோட ஃபியூயல் அலவன்ஸை நாங்க பார்த்துக்கிறோம். எங்களுக்கு இன்னும் வேலைக்கு யாரும் வரப்போறதில்ல. அப்போ என்னத்துக்கு தேவை இருக்கு? ஸோ அந்த ரூ. 35 போதும். ஒரு சாப்பாடுக்கு ஒரு ஆளுக்கு குடுத்தா போதும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சியா வரட்டுமே அப்படின்றது தான் ஒரு ஆளு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரூ. 35 குடுங்கன்னு வந்தோம். ஏன்னா அந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்ன்ற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது எப்படின்னா நம்மளால இன்னைக்கு போயிட்டு ஒரு டீ வாங்கி குடிக்க முடியும்னா நம்ம வசதியா இருக்கணும்னு தான் அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதுதான் உண்மை. ஆனா அத வாங்கி குடிக்க முடியாதுன்னு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கவன் நிஜமா கஷ்டப்படுறவங்கன்ற அர்த்தம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த நெறைய பேர் சேர்ந்து வந்தா இந்த கம்மியான மக்களுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ண முடியும். இதான் கான்செப்ட். ஸோ ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ரூ. 35 டொனேட் பண்ணணும். ஏன்னா அந்த ரூ. 35ங்கிறது ஒரு ஆளுக்கான சாப்பாட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணிட முடியும். ஆமா. சரி இப்ப நீங்க 100 பேருன்னும்போது நீங்களா போய் குடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப 400 பேர்னாகும்போது 400 பேருக்கும் நீங்களே போய் 400 பேருக்கு டெலிவர் பண்றது முடியவே முடியாதுல்ல. இப்ப அந்த சப்போர்ட் உங்களுக்கு யார் பண்றா? யார் உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்குது எப்படி? ஓகே. வாலண்டியர்ஸ் எப்படின்னா என்னோட பலமே வாலண்டியர்ஸ் தான். இது ஸ்லோவா இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படியே தெரிஞ்சு ஒரு நெட்வொர்க்கா ஆச்சு. இந்த நெட்வொர்க்கிங்கில் என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக எல்லாரும் வந்து உட்காந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். இப்படி பண்ணணும், இந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள் இருக்குது, இது இவ்வளோ பேர் பசியில் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க இப்படின்றதுலாம் ஜென்ரலான ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கும். பட் ஆன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி காரிடார் பாதி பேர் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாலும் இந்த இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மக்களை ஓஎம்ஆரில் இருக்க மக்களை டார்கெட் பண்ணணும். இங்கே வேலை செய்ய வரவன் திருப்பி எங்கேயோ ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஓஎம்ஆரில் தான் வீடு இருக்க போகுதுன்னு கிடையாது. வீடு வேற வேற எங்கேயோ இருக்கும். ஆனால் வேலைக்கு இங்கே தான் வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கிச்சனை ஓஎம்ஆரில் வைக்கிறோம். ஸோ ஓஎம்ஆரில் வேலை செய்கிற ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய வாலண்டியர்ஸ் தான் எங்களுக்கு வாலண்டியராக வராங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7:30 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். 7:15 ரெடி ஆகும். 7:30 ஈவினிங் 7:30 ஈவினிங் பிக்கப் பண்ண ஆரம்பிப்பாங்க சாப்பாடை. எல்லாருமே இங்கேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிற டெஸ்டினேஷனில் அங்கே பின் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்னு ரெகுலராக அந்த ரூட்டில் கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அடையார், பெஸ்ட் நகர், மெரினா மட்டும் ஒருத்தவங்க பண்ணுவாங்களா இருக்கும். இங்கேருந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க டி நகர், கோடம்பாக்கம் அந்த சைடில் மட்டும் கவர் பண்ணுறவங்க. தாம்பரம் இங்கேருந்து அப்படி போவாங்க. ஸோ இது எப்படின்னா பல்லாவரம். ஸோ எப்படின்னா கிளஸ்டராக பிரியும். ஸோ துண்டு துண்டாக பிரியும் போது எப்படி ஆகும்னா, ஒரு பைக்கில் போகும்போது 40 சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு ஆள். காரில் போகிறவங்க 100 சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது அப்படின்னா துண்டாக பிரிஞ்சு அக்ராஸ் த சிட்டி இது பரவும். இப்போ அவங்களுக்குலாம் ஏதாவது ரெம்யூனரேஷன் மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ என் வாலண்டியர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்பேன், எப்படா இப்படி டெய்லி பண்ணுறீங்க, நானே இப்படி பண்ணியிருப்பானான்னு எனக்கு தெரியலன்னும் போது அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க அவங்கள டச் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி சில பேர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, என்கிட்ட பயங்கர பாசமாக இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஒரு வாலண்டியர் ரீசெண்டாக பேசும்போது சொன்னாங்க, புது வாலண்டியர், ஏன்ப்பா இப்படி, அதாவது இப்போ அவன் 24 ஹவர்ஸ் இங்கே இருக்கணும்னாலும் இருந்துருவான், அந்த லெவலில் இருக்காங்க. எப்படின்னா ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு தாத்தா சாப்பிட்றீங்களாம் கேட்டோன்னா பதறி அடித்து எழும்பி உட்காந்தாரு. அவர் ஒரு மாதிரி மிரண்ட மாதிரி உட்காந்தாரு. என்னன்னு பார்த்தா அவர் பசியில் தூங்கியிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் நான் அவரை விட்டுருந்தேன்னா அவர் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த சாப்பாடை பிரிக்க முடியலையா, கண்ணு தெரியலையா.
அவரால் அந்த பசியில. அவர் சாப்பாடு இங்கே கொடுக்குறாரா, அவன் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாராம். ஸோ அந்த சாப்பாடு எடுத்து 3 சப்பாத்தி வைப்போம். அந்த 3 சப்பாத்தியை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டாராம். ஸோ அன்றைக்கி நான் ஒரு வேளை அவர் கொடுக்கலன்னா என்னென்ன ஆயிருக்கும். நான் அன்றைக்கி ஒரு உயிரை காப்பாற்றிட்டேன்னா எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ அவன் எமோஷ்னலி அவன் கனெக்ட் ஆகிட்டான். இதுதான் விஷயம், இதுதான் நடக்குது அப்படின்னு. அடுத்தது இந்த சாப்பாடு கொடுக்குறது நிறைய பேர் கூட கொடுக்கலாம். இன்னும் எவ்வளோ பேர் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க நல்லது கொடுக்குறது. பட் என்ன வித்தியாசம் நீ பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் என் வாலண்டியர்ஸ் கிட்ட. ஒருத்தவங்கள போய் பார்த்து கொடுக்குறீங்கன்னா அவங்க பேர் உனக்கு தெரியணும், அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு தெரியணும். நீ எந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறியா, தம்பியாக இருக்கியா, அண்ணனாக இருக்கியான்றதை நீ அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒருத்தன் ஒரு சாப்பாடுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் கொடுப்பேன். ஸோ மஸ்ட் மேண்டட்ரியாக அவங்ககிட்ட பேசணும். ஸோ கொடுக்கக்கூடாது. அதுதான் மேண்டட்ரி ரூல். என்னென்னா 5 to 7 மினிட்ஸ் ஒரு ஆள்கிட்ட பேசி அன்னைக்கு உள்ள கதையை கேளுங்க, அன்னைக்கு பேசுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனப்பே ஆக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யாருமே அவங்களோட விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மனசளவு பாதிக்கப்பட்டு தான் இங்கே ரோட்டில் இருக்காங்க. ஸோ யாரையுமே நம்பி பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் சாப்பாடு கொடுங்க உங்களை நம்பவே மாட்டாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க பிரேக் அவுட் ஆவாங்க. அப்போ பிரேக் அவுட் ஆனோன்னு அவங்களோட எல்லா கதையும் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா நான் ஒரு 50 சாப்பாடு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு. இன்றைக்கி இது நடந்தது, இன்றைக்கி அது நடந்தது, இப்படி வந்தான்ப்பா, அவன் இது பண்ணான்ப்பா, இது என்ன பண்ணான்ப்பா, அந்த ஏரியாவில் உள்ள கம்ப்ளீட் மாதிரி நினச்சிடுவோம். ஆமாம். ஸோ அன்றைக்கி ஒரு வேளை நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, அந்த ரூட்டை நாங்கள் ஏதோ மாற்றிட்டோம், பை மிஸ்டேக் கொடுக்காம விட்டோம்னா அடுத்த நாள் அந்த பிள்ளை மாதிரி எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிடுவாங்க, எவ்வளோ வைய முடியுமோ வந்து விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன். யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு தேதிக்கு மனசில் இருக்கிறதுன்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்ல முடியாமலுமே இருக்காங்க. நம்ம ஆதரவற்ற நிலைங்கிறது பசியை மட்டுமே நினைக்கிறோம். பசி மட்டும் இல்லைல்ல, இப்போ பசினா தீந்துரும், சாப்பிட்டா தீந்துரும், அடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கு என்ன செய்யுது, அடுத்து பசிக்கிற வரைக்கும் அவங்க பேசணும், மனசு விட்டு பேசணும்ல. அதுக்கான ஸ்பேஸும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. 5 நிமிஷம் பேசினாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த எனக்கு சில அனுபவங்களாக இருக்குது. இந்த மாதிரி பேசக்கூடிய வழக்கம் எனக்கு இருக்குது. யாராவது பார்த்தோன்னா அவங்களுடைய பழங்கதைகளை கேட்டோன்னு வைங்களேன், சந்தோஷமாயிடுவாங்க, பயங்கர சந்தோஷமாயிடுவாங்க. இல்லை ஒரு சில நேரம் ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. எனக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. எனக்கு 5 மக 2 மையன், யாருமே என்னைய பார்க்கல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி 5 மகளுக்கு என்னென்ன பண்ணேன், 2 மையனுக்கு என்னென்ன பண்ணேன், யாருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த பேர பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க நம்மகிட்ட. யாருமே அவங்க வந்து இவன்ட்ட சொல்லலாமா வேணாமான்றலாம் யோசனையே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா அந்த விஷயங்களை சொல்லிட்டோம்னா ஒரு ஃப்ரீ ஆயிரும். டம்ப் பண்ணி வச்சிருக்குது அந்த ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் நாங்கள் என்ன பண்ணோம்னா பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படின்னா வசதி உள்ளவங்க, அதாவது நம்மளே கூட அதுக்கு செலவு பண்ணாமல் முடிய வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் போய் கையை விரல வெட்டிக்கலாமே, நல்ல நகத்தை வெட்டிக்கலாமேன்னு இருப்போம். எனக்கு என்ன ஆசைன்னா இதை இவங்களுக்கு பண்ண வைக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு தெரியணும். அதாவது ஜென்ரலாக அவங்களை தொட்டு பேசுகிறதுக்கே கஷ்டப்படுறவங்கள அந்த காலை பிடிச்சி அதை ஃபுல்லாக பண்ணி விட்டு மேனிக்யூர் பண்ணி மசாஜ் பண்ணி விட்றதுக்கு எதாவது பண்ணணும் போது நேச்சுரல்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோம். அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இதை பிரிட்ஜ் பண்ணுறது அபிஷேக் பண்ணுறான். இதை பண்ணணும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்களோட ஆளுங்க வந்து ரோட்டில் உட்காந்து ரோட்டில் இருக்கிற மனுஷங்களை கூட்டிகிட்டு உட்கார வச்சு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணோம். அவங்களுக்கு எப்படின்னா பாதி பேர் எப்படின்னா என் பிள்ளைங்களே இதை பண்ண மாட்டாங்க. பெடிக்யூருங்கிறது என்னென்னா அந்த பாதத்தை காலில் இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய வீடியோ கூட நம்ம ஒன்று போட்டிருக்கோம். சுடுதண்ணீரை அதை வச்சு அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போடணுமோ போட்டு அதை க்ளீன் பண்ணி இந்த இதெல்லாம் செய்யுது, மசாஜ் பண்ணி விடுறது. நகத்துக்கும் அப்படி தான். இல்லை அது மெயின் ரீசன் சொல்ல மாதிரி சாரி மெயின் ரீசன் என்னென்னா நான் நல்ல சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். இந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தங்க கையில் அவ்வளோ கருப்பாக இருக்கும், அவ்வளோ நகம் இருக்கும், அவ்வளோ அழுக்கு இருக்கும். இவங்க நான் நல்ல சாப்பாடு குவாலிட்டியான சாப்பாடு கொடுத்தாலுமே இதை சாப்பிட்றது இந்த கையில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ லிட்ரலி இவங்க ஜெர்ம்ஸையும் சேர்த்து தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ இதில் கொஞ்சம் லக்ஸுரி கொடுப்போமேன்ட்டு ஆரம்பிச்சது தான் இந்த பெடிக்யூர் மேனிக்யூர். அப்புறம் ரீசெண்டாக ஒரு டூர் கூட்டிட்டு போனேன். ஹோம்லெஸ்ஸாக டூர் கூட்டிட்டு போனது. அது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் தான் ட்ரை பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தவங்களும் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம். ரேண்டமான மக்களை ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவங்கள மகாபலிபுரத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறோம். கான்செப்ட் என்னென்னா இதே இடத்துல பல வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ரோட்டில் யார் போவா, யார் வருவா, எத்தனை மணிக்கு என்ன சோறு கிடைக்கும், எப்படி வருவாங்க, யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இப்படி தான் இருக்கும். இவங்களை இந்த இடத்துல வந்து தூக்குவோம். இன்றைக்கி முதல்ல இது மட்டும் உலகம் இல்லை, வா வெளியில் போகலாம், உன் கூட நான் உன் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனது தான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் டு மகாபலி. அப்போ அவங்களுக்குள்ள தனித்தனியாக இருந்தவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். டான்ஸ் ஆடுறது என்ன அன்னைக்கு தான் அவங்களோட ஒரிஜினல் அந்த மக்களோட ஒரிஜினல் மூஞ்சி என்னன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல. ஒரு 80 வயசு பாட்டி உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுதான் அவங்க. ஆனால் அவங்களோட கஷ்டம், அவங்களோட மனசில் இருக்கிற வேதனையினால் அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதோட முடியட்டும் அப்படின்ற மாதிரி.
ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு பண்ணோம். மஸ்ட்டு அவங்கள ப்ராப்பராக நார்மலாக நம்மலாம் இப்போ எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோமோ அதே அக்செப்டன்ஸோட ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் அக்செப்ட் பண்ண வச்சு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னு வச்சோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி வேறு மாதிரி மாறிடுது. இவன் என் புள்ள தான்டா, இவன்கிட்ட நான் தைரியமாக என்னனாலும் பேசலாம், சண்டை போடுறதுலேருந்து உரிமையாக கேட்குறதுலேருந்து எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது வாங்கிட்டு போகலன்னா திட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஜேர்னி எங்களோட இதில். மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் நமக்கு வர்ற தானம் வந்து பணக்காரவங்க ஒரு 35 ரூபா கொடுக்கறதுங்கிறது ஒன்று. இப்போ அவங்களே ஒரு நாளைக்கே ஒரு 100 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, 50 ரூபா தான் சம்பாதிப்பாங்கன்னா அவங்க ஒரு 35 ரூபா கொடுக்கறதுங்கிறது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டொனேட் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். எனக்கு எத்தனை கோடி ஒரு வேளை வந்து யாராவது கொடுத்துருந்தாங்க கூட ஃப்யூச்சரில் பண்ணால் கூட அது ஒரு பெரிய காசாகவே எடுக்க மாட்டேன். ஏன்னா 2747 ரூபா இந்த அமௌண்ட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த அம்மா பெசன்ட் நகரில் இருக்காங்க. அவங்க அதாவது ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி பூ வியாபாரம் அப்படியே விற்று அந்த காசில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ரோட்டில் உட்காந்து பூ வியாபாரம் விற்று அவங்களோட லைஃபும் ரோட்டில் தான். அவங்க ஒரு உண்டியலில் ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 போட்டு ஆல்மோஸ்ட் 1 இயராக சேர்த்து அந்த காசு கொடுத்தாங்க. அதுக்கு ஈடே கிடையாது. 2747 ரூபா சேர்க்க ஒரு வருஷம் ஆயிருக்கு. அந்த காசு தூக்கி உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த காசு வச்சு நிறைய பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். உன்கிட்ட போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். நான் சேர்த்து உனக்காக தான் வச்சுருக்கேன். அடுத்த உண்டியில் நான் நீ ஆரம்பிச்சிட்டேன். புரியல எனக்கு. அந்த காசு என்கிட்ட கையில் வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. அந்த காசு நான் அப்படியே தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது அந்த காசை யூஸ் பண்ண. இது கரெக்டான இடத்துக்கு போகணும், இது நிஜமாவே கரெக்டான இடத்துல பார்க்கணுன்றது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. இது ஒரு சாதாரண சாப்பாடு மட்டுமா போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியுமா அந்த காசுன்ட்டு அந்த காசை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ ரத்த வேதனை சிந்தி ரூபா. ஏன்னா நம்ம நிறைய காசு இருக்கவங்க கொடுக்குறது வேற. அந்த ஒன்றுமே இல்லாதவங்க எடுத்துகிட்டு போய் அதை ஒரு உண்டியலில் போட்டு அவங்களுக்கு ஓகே வசதியாக ஒரு சேரில் உட்காரலாம், அவங்க வசதியாக ஒரு டேபிளில் உட்காந்து வியாபாரம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அந்த காசை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் போது நம்ம செய்கிற வேலை சரியான வேலை. ஐயோ, இதுக்கு மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன வேணும்? எதுவுமே கிடையாதுல்ல. போய் படுத்தோன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் தூக்கம் வருது. இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. மகிழ்ச்சி. இப்போ அடுத்தடுத்து ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் 400 அதிகமாக மாற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம், இருளர்களுக்கு பண்ணுறோம், லெப்ரசி ஆளுங்க, இந்த தொழுநோய் ஆளுங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு அது ஒரு இன்ஸ்டிக்மாக தான் இருக்குது. அவங்கள போனால் அவங்க பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குற டீ கடையில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா கூட அவங்கள வெளியில் போய் நின்று குடிக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி வேறு அது நடந்துட்டு இருக்குது. அதில் ரீசெண்டாக பண்ணது தான் என்ன பண்ணோன்னா, இவங்கெல்லாம் தேட்டருக்கு போய் 47 வருஷம் 50 வருஷம் ஆனவங்க இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அந்த யங் ஏஜில் அவங்களுக்கு வந்தது. அதை உடச்சது தான் என்ன பண்ணோன்னா, சந்தோஷ் பிரதாப்பை வச்சுட்டு அவரோட படத்தை ரிலீஸ்க்கு தேட்டருக்கு கூப்பிட்டுருப்போம். சென்னையை சுற்றி எந்த தேட்டருமே அவங்க அக்செப்ட் பண்ணல. கம்ப்ளீட் அவுட்டரில் ஒரு தேட்டருக்கு கொடுத்தாங்க. அந்த தேட்டரில் உட்காந்து தான் இவங்களை படம் பார்க்க வச்சோம். அதே அவங்க பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. நான் சின்ன வயசுலப்பா நான் நல்லா நடக்கும்போது வந்தேன். அவங்களுக்கு இன்னும் அவங்க பழைய ஞாபகங்கள் வந்து நான் தேட்டர் நார்மலாக நடந்து போனேன், இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆயிருக்குல்ல நான் திருப்பி தேட்டரை பார்க்குறதுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறது. அவங்க ஒன்றும் பெரிய லட்சங்கள் கோடிகள்லாம் கேட்கவே இல்லை யாருமே. அவங்களோட பேசிக் நெசசிட்டியை பூர்த்திப்படுத்தினாலே போதுன்ற மாதிரி இருக்கும்போது இவங்களெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக் நீட்ஸு. இப்போது அவங்களுக்கு மாதம் என்ன பண்ணுவோன்னா, கிராசரி கிட்ஸ் கொடுத்துருவோம். அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். எதுக்காகனா அவங்க யாசனத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா வேறு வழி இல்லை. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் எய்டு வருது, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுன்ற. ஆனால் அது பத்த மாட்டேங்குது, அதனால் போகிறோன்னு. அப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த உணவுக்கு இருந்தால் போதும், வேறு என்ன நான் வீடு கட்ட போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அதுன்னும் போது நான் அதை கொடுத்துட்றேன், நீங்கள் போகக்கூடாது. அதுதான் எங்களுக்குள்ள கண்டிஷன். நாங்கள் அந்த மக்கள்கிட்ட பேசிக்கிட்டது. அப்பப்போ போய் பார்ப்போம். இன்றைக்கி கூட என்ன வாலண்டியர் ஒரு பையன் போயிருக்கான். ஸோ என்ன பண்ணுவோன்னா, ஜென்ரலாக போய்ட்டு அவங்களோட வீட்டில் போய்ட்டு இதே தான் நான் வாலண்டியர் பண்ணிவிட்டு அங்கே போய் பொருளை மட்டும் கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரே நாள் தான் இங்கே வந்து செங்கல்பட்டு போக முடியும். பட் ஆனால் அப்பப்போ போய் பார்க்கும்போது அவங்களோட கதைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. தம்பி எனக்கு இந்த ஜெண்டு பாம் இருந்தால் போதும்டா. அந்த ஜெண்டு பாம்பில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு லவ் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் ஜெண்டு பாம் பார்த்தா. ஆமாம், அது என்னன்னே புரியல இன்றைக்கி வேறு. அது ஏன் அவ்வளோ ஒரு இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவ்வளோ ஒரு அந்த போகிற பையனும் சந்தோஷமாக இருப்பான், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இருளர் மக்கள் அதே மாதிரி தான். அவங்களுக்கு இன்னுமே ஒரு 15-20 வருஷம் பின்னாடி தான் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இன்னும் அதே செட்டப்பில் தான் இருக்காங்க. அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் பிள்ளைங்களெல்லாம் இப்போ காயான்ற ஒரு கிராமத்துலலாம் அங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்காரங்க இருக்கும்.
ஸோ அதில் ஏதோ ஒரு மாடியூலை செட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இதே மாதிரி எப்படி அவங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலான்ட்டு. அதேமாதிரி பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க. பிளைண்ட் பீப்புள் எப்படின்னா திருச்சியில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அது ஒரு ஸ்டோரியே இருக்குது, சொல்லலாமா? சொல்லுங்கள். ஓகே. நாங்கள் இந்த மாதிரி இடத்துல ஆளுங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தேடணும். சென்னையில் தான் பார்த்தாச்சு, செங்கல்பட்டு பார்த்துட்டோம். ஸோ வேறு எங்கேயாவது போவோம், பார்க்க போவோன்ட்டு ரேண்டமாக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4 பேர் கிளம்பி போகிறோம். எங்கேயாவது ஆன் த ஹைவேஸில் கீழே இறங்கி போனால் ஏதாவது கிராமங்கள் இருக்கா, நமக்குன்னு காமிக்க தோணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டோம், யார் நிஜமாக கஷ்டப்படுறாங்க, யார் கஷ்டப்படலன்ட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு இது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறோம். இங்கேருந்து போகிறோம் ஒன்றுமே எங்கேயும் இல்லை. குடிசை மக்கள் அதெல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டான ரீச்சே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இதுதான் இவங்க தான் அப்படி தான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திருச்சி போகிறோம். திருச்சி பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இளநீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துகிறோம். அந்த இளநீ குடிக்கிறவர்கிட்ட கேட்குறோம், ஐயா இங்கே ஏதாவது ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள் யாராவது இருக்காங்களா? நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கிண்டல் அடிக்கிறாரு. ஆனால் இங்கே கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காருங்கப்பா, நீ இப்படியே யூட்டன் போட்டு அந்த பிரிட்ஜு கீழே போனீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஏரியாலே ஒரு 150, 200 பேர் இருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க ஃபுல்லாகவே. அப்போ அங்கே போய் பார்க்குறோம். அங்கே எப்படியும் ஒரு 20, 30 வீடாவது ஏறி இறங்கியிருப்போம். எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினோன்னே, கதவு மட்டும் தான் தட்டுறேன். யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறேன். கதவை தட்டுறேன், யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஒரு அம்மா வராங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க நிறுத்தவே இல்லை, தார தாரையாக கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா. எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், இவங்க வந்து கதவை தட்டி இருக்கீங்களான்னு தான் கேட்குறேன். ஆனால் பிளைண்ட் அவங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அழுதுருப்பாங்க லிட்ரலி. அழுதப்பற, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, யார் நீங்கள் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கிட்ட அழுவணும். அந்த நிமிஷத்தில் அவங்க அழுவணும். ஆனால் அதுக்கு இல்லை, ஒரு ஆள் இல்லை. அப்புறம் கேட்டால், என் பிள்ளையோட பிறந்தநாள் இன்னைக்கு, இவன் ஏன் பிறந்தானே எனக்கு தெரியல, இன்றைக்கி மத்தியானம் எனக்கு சாப்பாடு அவனுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. அந்த பையன் பிளைண்டு, மென்டலி சேலஞ்ச்டு அந்த பையன். அப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு? இல்லை, அவங்க பெரிய பையனை கூட்டிகிட்டு வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. அந்த பையன் என்னம்மா, அவன் அவரை கூட்டிகிட்டு போவாங்களா? இல்லை, அவரும் பிளைண்டு, அந்த பையனும் பிளைண்டு. ஸோ லிட்ரலி அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா பிளைண்டு, பிள்ளைங்களும் பிளைண்டு, அதில் ஒன்று மென்டலி சேலஞ்சு பிள்ளை. இதோட கொடுமை ஒரு இது பார்க்கவே முடியாது. எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் அப்படியே உடஞ்சிட்டோம். இது என்ன நடக்குது, எங்கேயோ இருந்து போகிறோம், திருப்பி ஊருக்கு போகிற நேரம் இப்படி ஒரு ஃபேமிலியை பார்க்குறோமே, இது என்ன நடக்குதுன்னு. அப்போது உட்காந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த கொரோனா நாட்களில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோமோ எல்லாமே செலவு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கடன் மேலே கடன் வாங்கியிருந்தோம், அந்த கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி, அது உளுந்து இது உளுந்து இப்போ எங்களால் அதையும் அடைக்க முடியல. இப்போ வியாபாரம் பண்ண போகிறதுக்கும் பொருள் யாரும் தரமாட்டுறாங்க. என்ன வியாபாரம் பண்ணுவாங்கன்னா ஊதுபத்தி வியாபாரம். ஸோ ட்ரெயினில் ஏறி போய் கொடுக்குறது, ஊதுபத்தி விற்கிறது, இதுதான் இவங்க ஜென்ரலாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ சொன்னோம், உங்களுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் பண்ணோம், எங்களுக்கு பேசிக்கான நெசசிட்டி சாப்பாடு என்ன பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன டிசைட் பண்ணோன்னா, இவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே சென்னையில் சென்ட் லூயிஸ் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு அவனுக்கு இங்கே ஹாஸ்டலில் போட்டு விட்டோம். அந்த நிமிஷம் எங்கேயோ இருக்கிறோம் நாங்கள் சென்னையில், திருச்சியிலேருந்து அந்த ஒரு குடும்பத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இது மீட் ஆச்சு. ஸோ எங்கேருந்து எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அன்னைக்கு அதை பண்ணதுலேருந்து அவ்வளோ ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு. எவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு வந்தாலும் அந்த ஒரு குடும்பம் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வெரி குட், சூப்பரான விஷயங்கள். ஆக்சுவலாக இன்னும் நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் நம்ம மாடல் பேசிக்கிட்டே இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு தான் இதாக இருக்கும், மகிழ்ச்சி. ஆல்டுகெதர் இப்போ என்னன்னாங்க, பசியை போக்குறது ஒரு பெரிய விஷயம். கொரோனா டயத்தில் அந்த நேரத்தில் அந்த பசியை பார்த்து கண்ணில் என்னடா இது 10 சாப்பாடை எடுத்துகிட்டு போனால் 150 பேர் வந்திருக்காங்களே, சரி ஓகே அப்போ 150 பேருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இருந்த காசு பூரா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி உருவாக்கி அதை பதிவு பண்ணி என்ஜிஓ, ப்ராப்பர் என்ஜிஓவை பதிவு பண்ணி இன்றைக்கி வந்து மாதம் நீங்கள், நான், நம்ம கிஷோர், மதி யாராக இருந்தாலும் சரி, மாதம் 35 ரூபா இவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ நிறைய பேர் நம்ம வந்து மாதம் 35 ரூபா கொடுத்தோன்னா அவங்களால நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். இது ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு நல்லபடியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம செல்வி அழகேஸ்வரி, நம்ம டீமுடைய அழகேஸ்வரி வந்து உள்ளுறுதி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. நம்மளும் நேரடியாக அவங்கள போய் பார்த்துருந்தோம். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட பாசிட்டிவிட்டிலையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்.
நல்லா இருந்திருக்கும் கேட்குற உங்களுக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. கேட்குற உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கடைசியா நேரடியா நேயர்கள் பார்த்து ஃபார் அ மினிட் பேசணும் அப்படின்னா, நீங்க எங்க நேயர்கள்கிட்ட நேரடியா பேசலாம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது இந்த விஷயத்த. நான் கேட்குறது எல்லாமே ஒண்ணே ஒண்ணு தான். உங்களால முடிஞ்சதுன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் ரூ. 35 குடுத்தீங்கன்னா போதும். அப்படி இல்லன்னா, சென்னை சுத்தி இருந்தீங்கன்னா, வாலண்டியர் பண்ண வாங்க. நெறைய மக்கள் தேவை. நெறைய இடத்துல இந்த மாரி ஆட்கள கண்டுபிடிக்க தேவைகள் இருக்கு. அதாவது ஒரு கும்பலா சேர்ந்தா மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். ஒரு ஆளால இது பண்ண முடியிற விஷயமே கிடையாது. வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்மள சுத்தி இருக்க கம்யூனிட்டிய பசி இல்லாம ஆக்கிட்டோம்னாலே, நம்ம ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்க நன்றி. தேங்க் யூ. எங்களுடைய பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு வந்து, இந்த அளவுக்கு உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நெறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஓஹோ! இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா? ஆமால்ல, இப்படிலாம் தேவைகள் இருக்குல்ல, அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஆமாங்க. அவங்க கேட்ட மாதிரி அந்த ரூ. 35 எப்படி அனுப்பணுங்கிறதுக்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் உங்களுக்கு குடுக்குறேன். சாருடைய கான்டாக்ட் நம்பரும் போடுறேன். யார் ஃபோன் பண்ணி பேசுறதுனாலும் பேசுங்க. அந்த லிங்க்ல நீங்க பணம் அனுப்புறதுனாலும் அனுப்புங்க. ஸோ சார் சொன்ன மாரி தான். நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு பசி இல்லாம ஆக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளே செய்யணும். தப்பே இல்ல. தாராளமா செய்யலாம். இல்லாட்டி யார் செய்றாங்களோ, அவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச உதவிய செய்யணும். இதுதான் இன்னைக்கு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி நமக்கு கத்துக் குடுத்துருக்கு. இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. சோறு போட்டவ யாருமே